தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். விண் எழுகின்றது ஆதவன் தணலாய், கண்விழி இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிளவு எழுந்தது. நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக.
நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைபடாமலும் நாவு புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆழ்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமென். முன்மொழி 1. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சீயோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. முன்மொழி 2. ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். வாழ்விலே குறைகள் என்பது
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். முன்மொழி 3. நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மக்களினத்தார் கலங்குவராக. அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார். மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர். வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் ஆவார்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் ஆவார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். அருள்வாக்கு. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 10 மற்றும் 11. நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். சிறு மறுமொழி. நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன், ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்தருளும். நான் என் முழு உள்ளத்துடன்
ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன். நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம். அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம். அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுக்கள். விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளே, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். அவர் முன் படைப்புக்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமையே. அவரை நாம் போற்றி புகழ்வோம். எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். இன்றும் உள்ள தந்தையே, உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம். நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது. கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும். உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனத்தையும் தூண்டியருளும். எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உமது திருமுன்னிலையை நாங்கள் ஆழ்ந்துணர செய்தருளும். நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும்.
எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும். எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைவதாக. எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரின் இறைவேண்டல். ஆண்டவரே, நாங்கள் உம் போதனையின்படி இறைவேண்டல் செய்யும் இவ்வேளையில் எங்களை உம் ஆட்சியில் நினைவு கூர்ந்தருளும். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்தபொழுது நீர் உம் ஆட்சியின் ஒளியை பொழிந்தீர். அதைப்போன்று சாவி நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்று உமது மாட்சியின் சுடர் ஒளியை வீச செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.